ஏலே என்னங்களா கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக வரிசையா ப்ரோமோ இறக்கிட்டே இருக்கீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு ப்ரோமோனா அப்போ இன்னைக்கு எத்தனை ப்ரோமோலா போடுவீங்க? 6 ப்ரோமோ வந்து நிற்கிது. இன்னைக்கு நாங்கள் எப்படி பேசுறது? சரி, ஓகே, பேசுவோம், பரவாயில்ல, பேசுவோம். 4வது ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 4வது ப்ரோமோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு. அன்ஷிதாவை பயங்கரமாக பிரேக் பண்ணுறாங்க. எப்படி பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். முதல்ல 4வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆனந்தியோடைய வாயில கீழே கிடக்கிற அதாவது அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு தெரியல. சாச்சனா ஒருவேளை சாப்பாடு எடுத்துட்டு வந்து கீழே போட்டு அதை எடுத்து ஊட்டுதான்றது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அப்படிதான் பவித்ராவுடைய வாயில இருந்த முட்டையை தடவி எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தவங்க வாயில பூசுது. ஆனந்தி தான் நினைக்கிறா அதுவும். ஸோ இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை பண்றாங்க. முதல்ல இந்த டாஸ்க் அப்படிங்கிறது ஒருத்தவங்கள ப்ரொவோக் பண்ணணும். ஏஞ்சலா இருக்கிறவங்கள கோவப்பட வைக்கணும். கோவப்பட வைக்கணும்னா நம்ம பேசி தான் பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால பேசி அவங்கள ப்ரொவோக் பண்ண முடியல. இவங்களால முடியல அப்படின்றதுனால இன்னொரு விஷயத்த கையாளுறாங்க. பிசிக்கலா அவங்கள வந்து டார்ச்சர் பண்றாங்க. லிட்டரலா டார்ச்சர் தான் பண்றாங்க. சாச்சனா முதல்ல என்ன பண்றா, அன்ஷிதாவுடைய வாயில காஞ்ச மிளகா, நல்லா யோசிங்க, காஞ்ச மிளகாவை சாப்பிட கொடுக்குது. 2 மிளகா சாப்பிட்டுட்டு மூச்சு திணறிடுச்சு. அவங்களுக்கு மூச்சு விட முடியல, அவ்வளோ காரம். தண்ணி கொடுக்க வந்தா கூட தண்ணி கொடுக்க விடல. அந்த இடத்துல தான் ஒரு சண்டை வருது. அந்த சண்டை தான் தர்ஷிகா, ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா இவங்களுக்குள்ள நடந்த சண்டை. அதை செப்பரேட்டா பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து பயங்கரமா போட்டு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தர்ஷிகா பண்ணது அந்த இடத்துல தெரியவே இல்லை. ஏன் அது நடந்துச்சுன்றது தெரியவே இல்லை. நம்ம பார்க்கணும் அதை டீட்டெயிலா. முதல்ல இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அன்ஷிதாவை தொடர்ச்சியா இதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்ஷிதாவை ப்ரொவோக் பண்ணணும்னா அன்ஷிதாவை வச்சு தான் பண்ணணும். ஆனா இந்த வீட்டில் என்ன பண்றாங்கன்னா, அன்ஷிதாவுக்கு யாரெல்லாம் பிடிக்கும், முதல்ல ஜெஃப்ரியை கூப்பிட்டு 136 தோப்புக்காரனும் போட வச்சாங்க தர்ஷிகா. அதனால தான் அந்த சண்டை. அது வந்து செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இன்னொன்று இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா உட்கார வச்சு ஆனந்தியை கூப்பிட்டுட்டு வந்து ஆனந்தியை 1000 முறை ஐ எம் சாரி அப்படின்றத சொல்ல வைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ பேசி இவங்களால அவங்கள ப்ரொவோக் பண்ண முடியல. இன்னொரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. பிசிக்கலாக பனிஷ் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. இது இந்த டாஸ்கில் கிடையாது. இந்த டாஸ்கில் அப்படி கிடையாது. அன்ஷிதா கதறி அழுகுறாங்க, நான் வெளியில போனேன், என்னை விட்டுருங்க. இந்த குட்டி சாத்தான் அந்த வேலையை பண்ணுதுங்க. கீழே கிடக்கிற குப்பையை எடுத்து வாயில தடவுது. இதுவே ஆப்போசிட்ல நடந்தா என்ன ஆகும்? ஒருவேளை அன்ஷிதா வந்து டெவிலா இருந்து இவங்க ஏஞ்சலா இருந்து ஆப்போசிட்ல நடந்தா என்ன ஆகும்? நம்ம இந்த மாதிரி பேசியிருப்போமா? தர்ஷிகா அழகா விஜய் விஷால் கிட்டே போலையா? ஏன் போல? விஜய் விஷால் ஏஞ்சல் தானே. இப்ப தர்ஷிகா அங்க கோட் பண்ற விஷயம் என்ன? ஜெஃப்ரிக்கு ஒண்ணுனவனே உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனவனே நீங்க பொத்துக்கிட்டு வருதா அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் நான் அடுத்த வீடியோல தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ விஷால் கிட்ட ஏன் போல தர்ஷிகா? என்ன காரணம் புரியுதுங்களா? பொண்ணுங்களா இருக்கிற தர்ஷிகாவா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், அப்புறம் மஞ்சரி பிசிக்கலா டார்ச்சர் பண்றாங்க. பவித்ராவை அண்ணா மாதிரி டார்ச்சர் பண்றாங்க மஞ்சரி. தர்ஷிகா ஒரு பக்கம் அன்ஷிதாவை டார்ச்சர் பண்றாங்க. சாச்சனா ஒரு பக்கம் அன்ஷிதாவை டார்ச்சர் பண்றாங்க. நான் வெளியில போனோம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அழுகுறாங்க அன்ஷிதா. ஏன் தெரியுமா? 1000 முறை ஐ எம் சாரின்னு சொல்றாங்க இவங்களை உட்கார வச்சு. உங்களுக்கு நான் சொல்ல வருது புரியுதா? அன்ஷிதா கிட்ட இருக்கிற பேட்சை பிடுங்கணும் அப்படின்றதுனால அன்ஷிதாவை டார்கெட் பண்ணாம அன்ஷிதாவுக்கு யாரை பிடிக்கும், இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள பண்ண வைக்கிறது. பனிஷ்மெண்ட் கொடுக்கறது டெவில்ஸ் வேலையா? டெவில்ஸ் வேலையா அது? இத்தனைக்கும் ஏஞ்சல்ஸ் தான் அங்கே பவர்ஃபுல். நீங்கள் வந்து மித்தாலஜிக்கலாக போனாலுமே ஏஞ்சல்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா கடவுளுடைய குழந்தைகள் மாதிரி அவங்களுடைய பிரதிநிதி. எந்த ஊரில் டெவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸை போய் டார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும்? மித்தாலஜிக்கலாக அப்படி. நீங்கள் டாஸ்க்னு எடுத்தால் கூட ப்ரொவோக் பண்ண தானங்க சொன்னாங்க. நீங்கள் ஏன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? தொடர்ச்சியாக சாச்சனா, மஞ்சரி, தர்ஷிகா 3 பேர் அந்த வேலையை பண்ணுறாங்க. இதுல நியாயமா இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஜாக்லினும் சௌந்தர்யா, அவங்கள போய் திட்டுறீங்க. ரொம்ப தவறா போயிட்டு இருக்கு. ரொம்ப தவறா போயிட்டு இருக்கு. இந்த சாச்சனா பொண்ணு பண்றதெல்லாம் சரியே கிடையாது. இதைத்தான் வந்து நான் வெளியில போறேன் இதுக்கப்புறம் தான் நடக்குது. இப்ப இவங்க ஆனந்தியை வந்து ஐ எம் சாரின்னு சொல்றது இப்ப நடக்குது லைவ்ல 1000 டைம்ஸ் ரிப்பீட்டடா ஃபாஸ்டா சொல்லிக்கிட்டே இருக்கணுமா நடக்குது. தீபக் பண்றாரு அது, சரிங்களா? அதுல திருப்பி அன்ஷிதா ஒரு பேட்சை கொடுத்துட்டு அழுகுறாங்க பயங்கரமா. என்னால முடியல, என்னால இங்க இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதுக்கப்புறம் தான் நடக்குது ஆனந்தி வாயில அந்த குப்பையை அள்ளி போடுறது, இவங்க சாச்சனா பண்றது. இது 4வது ப்ரோமோ. இதுக்கப்புறம் தான் அது நடக்க போகுது.
அன்ஷிதா நான் வெளியில போறேன், என்னை விட்டுருங்க, நீ உண்மையாவே குட்டி சாத்தான் தான் அப்படின்னு சொல்லி சாச்சனாவை சொல்றாங்க. கரெக்டு தான், கரெக்டு தான். ஸோ டாஸ்க் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு எல்லையை மீறி வரம்பு மீறி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, டார்ச்சர் பண்ணி ஒருத்தவங்களை வந்து அழ வைக்கிறது, இதெல்லாம் வந்து டூ மச்சாக போயிட்டு இருக்கு, ரொம்ப டூ மச்சாக போயிட்டு இருக்கு. இந்த 3 பேர் மஞ்சரி, தர்ஷிகா, சாச்சனா, இந்த 3 பேர் சத்தியமாக சொல்கிறேன் ரிப்பீட்டில் உங்களுக்கு நடந்துச்சு. இப்போ ஏஞ்சலாக இருக்கிறவங்க டீமனாக மாறலாம், டீமனாக இருக்கிறவங்க ஏஞ்சலாக மாறலான்னு நடந்து நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணீங்க. உடனே மஞ்சரி எப்படி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, என்ன டார்கெட் பண்ணுறாங்க, பேசுவாங்களா மாட்டாங்களா? இப்போ மஞ்சரி பண்ணுறது என்ன? தர்ஷிகா விஷால் கிட்டே போல ஏன் இருக்குமா, உனக்கு இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. வர வீடியோக்குள்ளே நான் பேசுகிறேன். நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் வந்து ஜாக்லினுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வருது. ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, ரிப்போர்ட் பயங்கரமாக அடிக்கிறாங்க, டிஸ்லைக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து நியாயத்தை பேசுகிறேங்க, மனசாட்சி கருதி நான் நியாயத்தை பேசுகிறேன். டாஸ்க்குனாலும் ஒரு நியாயமாக விளையாடணும். நீங்கள் பேசி தான் ஒருத்தவங்களை பிரேக் பண்ணணுமே தவிர்த்து ஃபிசிக்கலாக அவங்கள டார்ச்சர் பண்ணி பிரேக் பண்ணக்கூடாது. அது வந்து ரூல் கிடையாது, சரிங்களா? ஸோ அதை பண்ணுறாங்க, அது தப்புனா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே யார் மேலே நியாயம் இருக்கோ அவங்க மேலே தான் நியாயம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இது நீ டிஸ்லைக் பண்ணுறியோ ரிப்போர்ட் பண்ணுறியோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ 4வது ப்ரோமோவில் நடக்கிறது இதுதான், வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம் இதுதான். அன்ஷிதாவை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. அடுத்து பவித்ராக்கு இன்னொரு ப்ரோமோ இருக்குது, நான் வரேன், அடுத்த ப்ரோமோவில் வரேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.